ஹாய்க்கா. என்ன சாஜிதா, எப்பவும் கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு உம்முன்னு இருக்க? அதுவாக்கா, நேத்து நான் ஸ்கூலுக்கு போல. ஆனா நேத்துன்னு பார்த்து பீர்பால் கதையை டீச்சர் சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அக்காக்கா, நீயும் படிச்சிருப்பல, எனக்கு சொல்லுக்கா. சாரி சாஜிதா, சின்ன வயசுல படிச்சது இப்ப எனக்கு மறந்து போச்சுடா. என்ன குழந்தைகளா, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, நீங்க யாரு? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. நான் தான் பீர்பால். ஓ, பீர்பாலா? ஆமா, பீர்பால் தான். நான் கூட புக்ல பாத்திருக்கேன். பீர்பால், உங்க கதையெல்லாம் சொல்லுங்களே. கண்டிப்பாக. நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் கூறும் கதைகள் உங்களைப் போன்ற குழந்தைகளுக்கு மிகவும் உபயோகமாக தான் இருக்கும். விளக்கு எரிந்தால் வெளிச்சம் தானே வரும். ஆமா, வெளிச்சம் தான் வரும், பின்ன சூடா வரும். வரும் என்றுதான் குழம்பி போனார் அப்பொழுது என் அரசர். அப்புறம் அரண்மனை விளக்கின் வெளிச்சம். ஒரு குளிர்கால இரவில் அரண்மனைக்கு பின்புறம் உள்ள குளக்கரையில் அரசரும் பீர்பாலும் பேசிக் கொண்டிருந்தனர். பீர்பால், குளக்கரையே இப்படி குளிர்கிறதே, இந்த இரவில் குளத்தினுள் ஒருவன் இரவு முழுவதும் நிற்க முடியுமா? நிற்க முடியாத அரசே. ஆனால் பரிசு கிடைக்கும் என்றால் நின்று காட்டுபவரும் உண்டு. அப்படியா? அப்படி நின்றால் நான் பரிசு கொடுக்கிறேன். இதை நிரூபிக்க முடியுமா? சரி, நாளை நிரூபிக்கிறேன். மறுநாள் பீர்பால் தன் வீட்டிற்கு பக்கத்தில் குடியிருந்த ஒரு ஏழையை அழைத்தார். நான் காட்டுகிற குளத்துக்குள்ள ஒரு நாள் இரவு முழுதும் நின்றால் அரசரிடமிருந்து நல்ல பரிசு வாங்கி தருகிறேன். நிற்பாயா? கட்டாயம் நிற்கிறேன் ஐயா. மறுநாள் இரவு அந்த ஏழை குளத்தில் இறங்கினான். அவனை கண்காணிக்க அரசர் 2 காவலர்களை நியமித்தார். விடிந்ததும் அரசர் அவனை காண வந்தார். நீ எப்படி இரவு முழுவதும் குளத்தில் நின்றாய்? அரசே, அரண்மனை விளக்கின் வெளிச்சம் என் மேல் பட்டுக் கொண்டிருந்ததால் அதை பார்த்து கொண்டே நின்றேன். அப்படி என்றால் விளக்கின் சூட்டில் உனக்கு குளிர் தெரியவில்லை. எனவே நீ குளிரில் நின்றதாய் ஆகாது. உனக்கு பரிசும் கிடையாது. அந்த ஏழை வருத்தத்துடன் திரும்பிச் சென்றான். அதனை அறிந்த பீர்பால் அந்த ஏழைக்கு எப்படியும் பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மறுநாள் மதியம் அக்பர் வெகுநேரம் காத்திருந்தும் உணவு தயாராகவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அக்பர் சமையலறைக்கு போனார். என்ன முட்டாள்தனம் இது! பாத்திரத்தை 10 அடி உயரத்தில் வைத்து நெருப்பு மூட்டினால் எப்படி சூடேறும்? ஏன் முடியாது அரசே? எங்கோ இருக்கும் அரண்மனை விளக்கின் வெளிச்சம் ஒருவனுக்கு இரவு முழுவதும் உடலை சூடேற்றும் என்றால் 10 அடி தூரத்தில் இருக்கும் பாத்திரம் ஏன் சூடேறாது? அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த ஏழைக்கு பரிசு வழங்கினார். அந்த ஏழையை கண்காணிக்க எத்தனை காவலாளிகள் நியமிக்கப்பட்டனர்? 6, 2, 12, 3. அருமையான பதில்.